ம். பயிற்சி ஆகிறேன். சார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. விஜயேந்திரன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Okay, sir. Good morning to everyone present here. I'd like to welcome all the students
about to go for your engineering admission. So this program will be very much useful for you in choosing the right track for your engineering. How to hand over the session to Dr. S. Sri for mechanical engineering. Sir, you can. சாய செய்யலாம் ஹாய் கிளாஸ் கவனிங்களா சைலன்ஸ் கிளாஸ் Sir, you can start, sir. Okay. Thank you very much. Very good morning. I would like to thank the organizers and HOD for giving the opportunity to talk about exposure to budding engineers. This is Dr. S. Thirinyanam, Professor, Department of Mechanical Engineering, SRM Valliam Engineering College. So basically there are three professionals. One is doctor, engineers and lawyers. The doctors earn money by seeing their patients. நோயாளிகளை பார்த்தா தான் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து they earn money. Whereas lawyers எடுத்துக்கிட்டிங்கனாக்கா they earn money only with litigation. அதாவது வழக்கு எதனாச்சும் இருந்தது, ப்ராப்ளம் எது இருந்ததுன்னா by solving the litigation issues they earn money. Whereas if you take the engineers, whether you take a civil engineer, mechanical or electrical, they construct new buildings, new machineries and new electronic devices. So they earn money by prosperity. And the entire world வந்து they are completely designing, constructing. ஸோ இங்கே வந்து ஒரு மற்ற ரெண்டு ப்ரொஃபஷனுக்கும் இன்ஜினியரிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறெவர் இன்ஜினியர் கம்ஸ் இன் டு பார்ட், தே மேக் நியூ திங்ஸ், பை தட் வே தே ஏர்ன் மோர் மணி, நாட் லைக் டாக்டர் ஆர் lawyers. ஸோ this simple introduction, just I would like to go to why engineering. எதுக்காண்டி இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும்? ஸோ திஸ் இஸ் ஃபீல்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் சேலஞ்ச். ஸோ whether it may be a software engineer or civil engineer or mechanical engineer, எந்த ஒரு இன்ஜினியரிங் எடுத்தாலும் அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ திங்ஸாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஈவன் யூ டேக் ஆர்டினரி கார் முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து அவ்வளோ ஒரு லக்ஸுரி காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஈவன் யூ டேக் டெலிஃபோன், மொபைல் ஃபோனில் வந்து யூ காட் ஆல் த ஃபீச்சர்ஸ், கம்யூனிகேட்டிங் டிவைஸ், ECE. Similarly, you take a laptop, whatever it may be, any field of engineering, you can find the creativity as well as challenge, which will very much interesting to proceed your day-to-day life. சும்மா ரோபோட் மாதிரி செஞ்ச வேலையை திரும்ப செஞ்சுட்டு இருக்காம எவ்ரிடே யூ வில் ஃபைண்ட் அ கிரியேட்டிவிட்டி அண்ட் சேலஞ்ச். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா ஹேவிங் பிளண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுலேயே வந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. ஈவன் இஃப் யூ டேக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வந்து யூ ஹேவ் த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் which collaborates mechanical, electrical, electronic and computer engineer. Similarly, you can link artificial intelligence with mechanical. You can have the electrical vehicle. You can have the flying car. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு plenty of ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா growth opportunities. பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் டிகிரி நிறைய அதில் வந்து உங்களுக்கு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன் இன் சொசைட்டி. ஒரு அருமையான ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறீங்கனாக்கா அங்கே அந்த தெருவில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து அட்மையர் பண்ணுவாங்க.
because it gives a reputed position. Similarly, if you design a கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக டிசைன் பண்ணிங்கனாக்கா ஸோ அதனுடைய அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டி ஆஃப் கேரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் எஜுகேஷன் எதை பொறுத்திருக்குன்னா அவங்களுடைய ஸ்கில், என்னென்ன ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க்கு, இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்ஜினியர்ஸ் வந்து வி கேன் ஏபிள் டு கோ பேங்கிங், டீச்சிங், மார்க்கெட்டிங், சிவில் சர்வீசஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர்எம்எல்ஏ ஸ்டூடெண்ட் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவர் வந்து யூபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி குவாலிஃபைடு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா வெரைட்டி ஆஃப் கேரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் ரா மெட்டீரியலில் வந்து எடுத்து அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெட்டல் பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு காரை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. அந்த காரை பார்க்கும்போது யூ ஹாவ் த கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட்ஸ் ஐ வுட் லைக் டு கோட் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஜி. ஆக்சுவலாக வந்து யூஸ் டு டிசைன் ராக்கெட் சயின்ஸ், அதே மாதிரி பொக்ரானில் வந்து அட்டாமிக் பாம் இது பண்ணதுலேருந்து ஏகப்பட்டது இன்னோவேட்டட். பட் வந்து அவர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் வந்து ரியலி ஒண்டர்ஃபுல். என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில்ட்ரன் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு கால் இருக்காது, அந்த குழந்தைய அனாதைகள் இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 kg மெட்டல் வெயிட்டை தூக்கிட்டு அப்படியே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போய் அதுக்கப்புறம் யூஸ்ட் இஸ் டெக்னாலஜி இன் விச் 4 kg இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வெயிட்டை he reduced into 400 grams by using a composite materials. Even though the weight is reduced but the strength is very high compared to the 4 kg metal. அதை வந்து டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி அதை வந்து அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து நடக்கிறாங்க, ஓடுறாங்க. அதை பார்த்ததும் வந்து அவருக்கு வந்து derive a great bliss. நாட் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் இஸ் a great bliss. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா such a great scientist அந்த ராக்கெட் லான்ச் பண்ணப்போ வந்து he satisfied, happy. Whereas whenever he works for the society, அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஒரு பிளிஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹவு யூ ஆர் டேக்கிங் அப். அதான் வந்து அந்த இன்ஜினியரிங்குடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து டீம் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இருக்கிறதுலே வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ஏபிள் டு கிவ் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் எப்போ கொடுக்க முடியும்னா வித் க்ளோஸ் கொலாபரேஷன் அண்ட் கிளியர் கம்யூனிகேஷன். யார் கூட கஸ்டமர், சப்ளையர்ஸ் அண்ட் ஃபெல்லோ இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கூட இருந்து டீமாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாக்கோ யூ கேன் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி பிரிங் அவுட் த ப்ராடக்ட்டு. எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் சால்வ் பண்ணி கொடுக்கலாம். இன் திஸ் வே இந்த டீம் ஒர்க் வந்து ஈவன் ஸ்டடீஸ்லேயே வந்து இட் வில் பி இன்பில்ட். ஈவன் தேர்ட் இயர் ஆகட்டும் சரி, இல்லை ஃபைனல் இயர் ஆகட்டும் சரி, தே டூ த ப்ராஜெக்ட். மெனி ப்ராஜெக்டில் வந்து 4 students will combine and they do the project and they will fabricate and they will give it to the viva. Similarly, final year also the students are coupled to 4 members and they do the project.
அது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த டீம் ஒர்க்கை வந்து இன்கல்கேட் பண்ணுறதுக்காக the training is given from third year onwards so that whenever they go to industry they work as a team. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து போய் ஒர்க் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. எனி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டீம் ஒர்க் தட் ஹாஸ் பீன் இன்கல்கேட்டட் while doing your BA. அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா யூ டேக் கிரியேட்டிவ் திங்கர்ஸ், ப்ராப்ளம் சால்வர்ஸ், கம்யூனிகேட்டர்ஸ், டீம் பிளேயர்ஸ், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவங்க வந்து இன்ஜினியர்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் எக்ஸாம்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் தான். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த இன்ஜினியர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ட்ராவல் த வேர்ல்டு வித் த கேரியர் இன் இன்ஜினியரிங். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, ஈவன் யூ டேக் எ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து டாடா கன்சல்டன்சி இங்கே சென்னையில் இருக்குன்னா அதே இது வந்து யூஎஸ்ஏல இருக்குது, யூகேல இருக்குது. ஸோ தட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் இன்ஜினியரிங் வில் பி ட்ராவலிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அமெரிக்கா, ஆசியா, யூரோப் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து போகிறாங்க. ஸோ தட் தே வில் பி ஏபிள் டு நோ த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ். என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பர்டிகுலராக ஒரு இன்ஜின், ஒரு ஏர்கிராஃப்டில் வரக்கூடிய ஒரு இன்ஜின், அல்லது வந்து ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் ஹோம் சிவிலாக எடுத்துக்கலாம், அல்லது லைஃப் சேவிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோலார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து ரொம்ப அதிகமாக ஒரு 500 யூனிட்ஸ்க்கு மேலே போச்சுனாவே அதுக்கான ஒரு ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ whenever you use solar cells automatically அந்த காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி the engineers create the difference. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காம்படிட்டிவ் சேலரி. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப் இன் யுவர் டொமைன் நாலேஜ், then automatically will be getting the competitive salary. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஒர்க் எவ்ரிவேர் அண்ட் எனிவேர். பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா பேண்டமிக் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் தோ தோஸ் பீப்புள் ஹூ ஸ்டே இன் த நேட்டிவ் பிளேஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஒர்க் அட் ஹோம் சேஃப்லி அண்ட் simultaneously they have completed their work. So that is a specific advantage as well as the technology. And with the industry expansion and the aging workforce, there is no shortage of engineering jobs. உலகத்தில் வந்து இன்ஜினியருக்கு வந்து ஷார்ட்டேஜ் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் சர்ச்சிங் எ ஜாப் அண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுதான் வந்து இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிசைட் பண்ணுது. அதே மாதிரி எவ்ரி டே வந்து இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சும்மா ஆர்டினரியாக 9 to 5 ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இது கிடையாது. they can go to different areas, cities, rural areas, office, forest, mountain during all hours of the day. ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபைனல் இயரில் they do the project. என்னன்னு கேட்டிங்கனாக்கா they have to design and fabricate a car. ஒரு கார் வாட் எவர் they study for the 4 years based on the principle they do the design. அதுக்கப்புறம் அதையே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு காரவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த போட்டியிலலாம் போய் கலந்துருக்குறாங்க பசங்க காரை மேனுஃபேக்சர் பண்ணி. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காரை வந்து டிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணுறதுனா 9 to 5 முடியாது. எவ்ரிடே ஈவினிங் தே ஸ்டே ஹியர்
அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க காலேஜில். அது ஸ்டே ஈவினிங் நைட்டு எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி we are inculcating the experience of working beyond hours. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்ச்சர் வந்து டெவலப் ஆனதுனால என்ன ஆச்சுனாக்கா அங்கே ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who studied from mechanical engineering who is presently working in Nissan car company who designed a car டஸ்டர் கார் வந்து டிசைன் பண்ணது அவங்க. ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து 8 hours ஒர்க்குன்னா யூஸ் டு ஒர்க் 16 hours per day. ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்கா அந்த ஜிஎம் வந்து பண்ணி they are given this particular design. So designed this particular car and frequently is moving to Japan. எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் his hard work and sincerity. And ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பெனிஃபிட் சொசைட்டி. இப்போ வந்து ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறான்னாக்கா அவனுக்காண்டி மட்டும் இல்லை என்டையர் சொசைட்டிக்காண்டு. இப்போ வந்து பறக்கிற கார் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப எமர்ஜென்சி மெடிக்கல்னாக்க immediately you can able to fly and you can able to reach within the short span of time. So in this way the society are getting most benefit because of the engineering. ஸோ இன்ஜினியரிங் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் டேக்ஸ் டு ஆல் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ரம் ஹை இன் த ஸ்கை டு த டீப் இன் டு த எர்த். ஸோ இதான் வந்து மெயினாக வந்து வை வி ஹேவ் டு கோ ஃபார் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு. இப்போ கம்மிங் டு த டிஎன்இ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா மோர் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நிறைய நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கிறனால சூஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் பி கெட்டிங் எ பெஸ்ட் சான்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.4 lakhs சீட்ஸ் வந்து இருக்குது. 1.4 lakhs சீட்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 27 கவுன்சிலிங் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட திஸ் வில் கோ அப் டு அக்டோபர் 17. இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா 186 to 200 கட் ஆஃப்க்கு வந்து கிட்டத்தட்ட 14,788 ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து யூ ஹாவ் டு சூஸ் யுவர் பெஸ்ட் காலேஜ். எதை பேஸ் பண்ணினாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, என்பிஏ அக்ரிடிட்டேஷனா, மேக் அக்ரிடிட்டேஷனா, பிளேஸ்மெண்ட் கம்பெனியில் வந்து எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து யூ ஹேவ் டு செலக்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக அப்படி பார்க்கலாம். வெல்கம் டு த அட்மிஷன் சீசன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 சீசன் இருக்குது. வின்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, சம்மர் இருக்குது அண்ட் மான்சூன் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு அடிஷ்னல் சீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அட்மிஷன் சீசன். இதில் வந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான கேள்வி என்னன்னு
ஃபோன் வந்துச்சு அதனால. ஸோ கம்மிங் டு த டிஎன்ஏ கவுன்சிலிங், மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து வந்து டீச்சிங் குவாலிட்டி. டீச்சிங் குவாலிட்டினாக்கா குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, டாக்டரேட்ஸ் எத்தனை பேர், அதே மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபு, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎன்றது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிடேஷன், அதுக்கப்புறம் நேக்ன்றது, அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட்டு. ஸோ ஒரு காலேஜில் வந்து எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறானாக்கா மெயினான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து குவாலிஃபிகேஷன், அவன் வந்து ஒரு பிஇ டிகிரி முடிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல வேலை வாங்கணும். இதுதான் அவனுடைய பேசிக் குவாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஏபிள் டு see the காலேஜ் டீட்டெயில்ஸ், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மெயின்
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சா காலேஜா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கும். இதில் வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு பிரான்ச் இருக்கும், ஆனால் கேட்ட காலேஜ் இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு காலேஜ் கிடைக்கும், ஆனால் ஸ்பெசிஃபைடு பிரான்ச் கிடைக்காது. பட் என்னை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யூ ஹாவ் டு சூஸ் த பெஸ்ட்டு காலேஜ். பெஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பிரான்ச் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ரோக்ராமிங் பிடிச்சிருக்கு, அல்லது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாக்கா அந்த மாதிரி மார்க் இல்லைன்னாக்கா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யூ கேன் சூஸ் த பெஸ்ட் காலேஜ், பட் யூ கேன் ஜாயின் எனி ஒன் ஆஃப் த available branches in the best engineering college. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் வில் பி கம்மிங் பிளேஸ்மெண்ட்டுக்காண்டி வரும்போது அப்போ வந்து நீங்கள் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா பெஸ்ட்டு காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டு காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து யூ கேன் சூஸ் த பிரான்ச். ஸோ மெயினாக வந்து இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் சூஸ் வாட் எவர் த அவைலபிள் பிரான்ச்சஸ் யூ கேன் செலக்ட். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக் டு யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அல்லது வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டோன்ட் செலக்ட் அ பர்டிகுலர் பிரான்ச். ஸோ உங்களுக்கு எந்த பிரான்ச் பிடிச்சிருக்கோ அந்த பிரான்ச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து லுக் பியாண்ட் 4 years. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் டிகிரி மட்டுமே முடிவு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் கிராஜுவேஷன் யூ கேன் பெர்ஃபார்ம் போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங். இப்போ எம்இ எம்டெக் இந்த மாதிரி படிக்கலாம், அல்லது வந்து எம்பிஏ பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூ கேன் சூஸ். இதே உங்களுக்கு பிஇயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஏயில் வந்து நீங்கள் யூ கேன் சூஸ் பெஸ்ட் பிரான்ச்.
ஸோ இதுதான் மெயினாக வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் ஒரு காலேஜினுடைய வெப்சைட்டை வந்து போய் பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த காலேஜ் வந்து NBA வாங்கியிருக்கா, NAC வாங்கியிருக்கா அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு காலேஜ் வெப்சைட் போனீங்கன்னா கூகுள் பண்ணாலே ஒரு காலேஜினுடைய நேம் வந்து கூகுள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் மேக் எ விசிட் டு த காலேஜ் வெப்சைட். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். லேட்டஸ்ட்டாக வந்து பிளேஸ்மெண்ட்லேருந்து எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. விஜயேந்திரா, சார் ஸ்லைடு மூவ் ஆகலை, அதை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியும்னு பாருங்கள். மூவ் பண்ணுங்க சார். வாங்க சார். ஆக மாட்டேங்குது. வருது சார், வருது சார். ராம்குமார், ராம்குமார் கொஞ்சம் வா. என்ன ஸ்லைடு மூவ் ஆக மாட்டுது, எதுவுமே ஆக மாட்டுது. கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேது. டீம்ஸ் ஏதோ பயங்கர ப்ராப்ளம். சார் டீம்ஸ்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, டீம்ஸ்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சார். ரேண்ட் ப்ராப்ளம்னு வருது சார். ஆமா ஆமா, நானும் 2-3 தடவை பார்த்துட்டேன், இப்படியே வந்துட்டே இருக்கு. சரி ஓகே சார், நீங்க கண்டினியூ இருங்க இப்போ பார்க்குறேன். ஸோ மெயினாக வந்து அந்த காலேஜ் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த கிளியர் கட் ஐடியா. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்க வில் பி ஹேவிங் த 1 minute.
ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுந்தர் பிச்சை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து படித்தது வந்து மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங். ஆம் ஆடியபிள் விஜேந்திரன்? எஸ் சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஸோ சுந்தர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்கலி ஹி கம்ப்ளீட்டட் இஸ் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஐஐடி கராக்பூர் அண்ட் ஹி கம்ப்ளீட்டட் இஸ் எம்எஸ் இன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் எம்பிஏ ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. இவர் படித்தது வந்து மெட்டலர்ஜி. But presently he is working as a CEO in Google, completely software company. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஸோ த கேரியர் வந்து முக்கியமாக வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மெட்டலஜி ஃபீல்ட்லேருந்து நவ் ஹி அட்டைன் த பொசிஷன் கால்டு சிஇஓ ஆஃப் கூகுள். ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஒரு சில நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிட்டேஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து மெயினாக வந்து ஒரு குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிட்டேஷன். அது வந்து எல்லா காலேஜுக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கனாக்கா, அந்த டீச்சிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிட்டேஷன் வந்து தே ஆர் கிவிங் த பர்டிகுலர் NBA, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிட்டேஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது வந்து NBA இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காண்டி ஸோ நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக அக்ரிடிட்டேஷன் கொடுக்குறோம்னா டு ப்ரொமோட் குவாலிட்டி இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் போத் அண்டர் கிராஜுவேட் அஸ் வெல் அஸ் போஸ்ட் கிராஜுவேட் எல்லாத்துலேயுமே வந்து
NBA வந்து இட் இஸ் அ மஸ்ட். அடுத்து வந்து இம்பேக்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அக்ரெடிட்டேஷன் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நெசசரி ஃபண்டு, ஸோ இன்ஸ்டிடியூட்டுக்கு தேவையான லேபரட்டரி வந்து பில்டப் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டு, ஃபேக்கல்ட்டினுடைய ரிசர்ச் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸினுடைய டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தேர் அலோகேட்டிங் and motivates faculty to participate actively in academic and related departmental activities. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம அக்ரிடிட்டேஷன் போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அக்ரிடிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NAACன்னு சொல்லுவோம், நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிட்டேஷன் கவுன்சில். இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன் பை த UGC. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ NAAC வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன் பை UGC. ஸோ மெயினாக வந்து எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா வாலண்டியரிங் இன்ஸ்டிடியூஷன் டு அசஸ் தேர் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அவங்களே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பெனிஃபிட்ஸுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்டர்னல் ஏரியாஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ், ஃபண்டிங் ஏஜென்சி அதே மாதிரி NAAC வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா SRM இன்ஜினியரிங் காலேஜ், அதிலே வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல், பேரண்ட் போர்ட்டல், ஸ்டாஃப் போர்ட்டல், ஃபீ கார்டு, ஃபீ வந்து நம்ம வந்து இதிலே கட்டிக்கலாம். காலேஜை பற்றி என்னென்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்கோம், SRM இன்ஜினியரிங் காலேஜ் approved by AICTE, affiliated to Anna University, accredited by NBA, A grade accreditation by NAAC, அதே மாதிரி ISO 9001 2015 certified. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய அந்த புல் டவுன் மெனு இருக்குது, ஹோம், அட்மிஷன், டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே வந்து வில் பி ஏபிள் டு நோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, COE கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த பிளேஸ்மெண்ட்டு. இந்த புல் டவுன் மெனு போய் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஃபெசிலிட்டிஸு, ஹாஸ்டல்ஸு, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் என்ன, ரிசர்ச் என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ப்ரௌஸ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் இருக்கும், அதிலே வந்து கொஸ்டின் பேங்க்கு, லேர்னிங் ரிசோர்ஸஸ், அதாவது வந்து கோர்ஸ் மெட்டீரியல் அதையே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேக்கல்ட்டி நடத்தும் போது கவனிச்சுக்கிட்டு தனியாக அந்த மெட்டீரியல் பண்ணி தே கேன் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இது மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. IIT பாம்பேல படிக்கிறதுக்கு வேல்யூ ஆடட் கோர்சஸ்ஸு, வைஃபை ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாஃப் கார்னர், அதுக்கப்புறம் லிங்க்கு, அகாடமிக் காலண்டர், VC நியூஸு, அதுக்கப்புறம் AICTE, NBA, NAAC, அதனுடைய அப்ரூவல்ஸு, ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எந்தெந்த இண்டஸ்ட்ரியோட வந்து கொலாபரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரிசர்ச் சென்டர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் 2F அண்ட் 12B ஸ்டேட்டஸ் பை UGC. அப்படின்னா UGC வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கிளாஸ் ஒரு சில இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கியிருந்தா அந்த UGC வந்து தே வில் அலோகேட் த ஃபண்ட். அதே மாதிரி இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல் இருக்குது. மெயினாக வந்து அந்த குவாலிட்டியை வந்து இன்டர்னலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் அண்ட் ரிட்ரஸல் செல், இப்போ எதனாச்சும் ஒரு குறைகள் இருக்குது, பசங்களுக்கு எதனாச்சும் குறைகள் இருக்குது, இப்போ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யார் சரியாக நடத்தலை, இல்லை எதனாச்சும் வேறு ப்ராப்ளம் இருக்குன்னா இம்மீடியட்லி தே கேன் ரிப்போர்ட் டு த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் செல். அதுக்கப்புறம் வேரியஸ் கமிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் ராகிங்,
ஸோ சப்போஸ் வந்து எதனாச்சும் ரேகிங் எதுவும் இருக்குன்னா இமீடியட்டாக வெப்சைட்டில் போய் தே கேன் ஏபிள் டு இன்டிமேட். அப்போ என்ன பண்ணால் யாருக்குமே தெரியாது யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா த பர்டிகுலர் டீம் வந்து இனிஷியேட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த கல்பிரேட்ஸ். ஸோ அதே மாதிரி தமிழ் மன்றம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வெப்சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சு போயிடும் அந்த காலேஜினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது. 4 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இருக்குது. மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து சயின்ஸ் as well as மேத்தமெட்டிக்ஸ் வந்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன், ஸ்டடி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபிசிக்கல் டிவைசஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வீட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், ஒரு ஃபேனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டிசைன் டு மேனுஃபேக்சரிங் டு த மார்க்கெட் பிளேஸ் ஃபார் எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஃப்ரம் கார்லேருந்து ஏர்பிளைன்ஸ்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எல்லாமே வந்து பை மெக்கானிக்கல் இன்ஜினியர். பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் மினிஸ்ட்ரி, டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் பாரத், HPCL, இஸ்ரோ, பெல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் செக்டர் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னா டாடா குரூப், அசோக் லைலண்ட், பெர்மேக்ஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, கோத்ரேஜ், கிர்லோஸ்கர், ஜென்ரல் மோட்டார்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக சூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதை பற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இபி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் சர்வீசஸ், பவர் கிரிட் இண்டஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், இந்தியன் ரயில்வேஸு, ஏரோஸ்பேஸு, ரொபாட்டிக்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து they can join ட்ரிபிள்இ. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் கேரியர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொலாபரேட் வித் ரேஞ்ச் ஆஃப் பீப்புள், எந்த ஒரு இதுக்கும் போய்க்கலாம். அதே மாதிரி எர்த்துக்குவைக்கு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியஸ் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்லாம் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி பிடெக்கில் வந்து கெமிக்கல், செராமிக், ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். So if you make a visit to Anna University website, you can able to find out all the branches available, and pharmaceutical technology, textile technology, petroleum engineering, பியில் வந்து ஏரோநாட்டிக்கல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இசிஇ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், இதில் வந்து ட்ரமெண்டஸ் இன்க்ரீஸ் இருக்குது இசிஇக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சில்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டிஃபென்ஸ், டிஆர்டிஓ, பிஎஸ்என்எல் இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குது. அதுக்கப்புறம் தூர்தர்ஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். ப்ரைவேட் செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா டாடா கன்சல்டன்சி, சாம்சங், விப்ரோ டெக்னாலஜிஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், டெக்சாஸ், பிலிப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா, ஹனிவெல். ஸோ இந்த மாதிரி வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 5G, VLSI டிசைன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நெட்வொர்க்கிங், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல், சிக்னல் ப்ராசஸிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ். இதில் எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் வித் ஈஸி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மயில்சாமி அண்ணாதுரை, because he is called as the moon man of India, and Vijay Sekhar Sharma, founder of payment of wallet Paytm. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. அதேமாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா எனி பிரான்ச் have the potential to deliver great future to the students. அதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை நான் சொன்னேன். ஒரு சுந்தர் பிச்சை வந்து இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை, even though his degree is from metallurgical. அவர் வந்து இப்போ வந்து கூகுளில் சிஓ இருக்கார்.
ஸோ அது வந்து பிரான்ச் வந்து முக்கியம் கிடையாது. only the passion, interest and the college which you study, that is very important role. ஸோ அதனால் எந்த பிரான்ச் கிடைக்குது அப்படிங்கிற பற்றி கவலைப்பட வேணாம். யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த காலேஜ். அண்ட் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த அக்ரிடிட்டேஷன் ஸ்டேட்டஸ். அண்ட் யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் ஸோ தட் யூ கேன் விச் ஒன் இஸ் சூட்டபிள் ஃபார் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எதுனாலும் நீங்கள் வந்து யூ கேன் கான்டாக்ட் ஆப் இன்ஜினியரிங் டு யூ. Then coming to SRM Alliam Engineering College, UG we have agricultural engineering, medical, electronics, cyber security, civil engineering, computer science, electronics and communication engineering, electrical and electronics engineering, mechanical engineering, information technology, artificial intelligence and data science. அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், அந்த மாதிரி எம்டெக்கில் டேட்டா சயின்ஸ், மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ யூ கேன் ஏபிள் டு கான்டாக்ட் அண்ட் கவுன்சிலிங் கோட் வந்து 1422. ஸோ வித் திஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் the organizers for giving the opportunities. Thank you very much. Thank you very much. Thank you.